ஹீரோயின் தானே நீங்கள்? நான் என்ன பண்ணிட்டேன், மேலே உட்காந்தல அவங்க திரும்பி பேசுனாங்க, உட்காந்துருந்தேன் அவனோட பேசி அப்படி திரும்பிட்டாங்க. I didn't see absolutely. Otherwise I would have definitely. அவங்க பார்க்கலையாம் புகழ், பார்த்திருந்தா டெஃபினட்டா ஹாய் சொல்லியிருப்பாங்களாம். Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Andaran Pre-Release Event. Love you. Thank Love you. you. Thank you. ப்ளீஸ். இதே வசந்த பவன் இருக்கிற இடத்துல 2004 2005 இந்த இடத்துல மாருதி ஷோரூம் இருந்தது இங்கே பாப்புலர்னு சொல்லி. இந்த இடத்துக்கு கீழே நான் வாட்டர் வாஷில் வண்டி கழுவின ஒருத்தவன். இன்றைக்கி இந்த மேடையில் வந்து என் நண்பனுக்காக வந்து நிற்கிறேன்னா அது கடவுள்கிட்ட டெய்லி வேண்டப்ப நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், பிரஜன் மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசு வேணும்னு. ஸோ நீ நல்லா இருப்ப, ஹாப்பியாக இரு. அடுத்த கூப்பிட போகிற நபர் பார்த்தீங்கன்னா அவரும் இண்டஸ்ட்ரியில் அவருக்கான ஒரு இடம், அவருக்கான ஒரு தேடல், அவருக்கான ஒரு ஓட்டம். இன்றைக்கும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கேரக்டர் ரோல்ஸாக இருக்கட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவரோட காமெடி சென்ஸாக இருக்கட்டும், தனக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்ற ஒவ்வொரு மேடையாக இருக்கட்டும், ஒவ்வொரு படமாக இருக்கட்டும், டெலிவிஷன் ஷோஸாக இருக்கட்டும், என்னைக்குமே அவருக்கான புகழ் அவர்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். ஒரு பலத்த கைத்தட்டலோட இட்ஸ் டைம் ஃபார் us to call upon actor புகழ் onto the stage please. தேங்க்யூ ஸோ மச் புகழ். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. பிள்ளைய மாப்பிள்ளை வந்து உன்னை மட்டும்தான் மச்சான் கூப்பிட்றேன் வந்துடுன்னா மேலே போய் உட்காந்தேன். திரைப்பட்டறை, சினிமா ஆர்டிஸ்ட், சேனல் ஆர்டிஸ்ட் ஒரு அக்கா வந்து என்கிட்ட பேசுனாங்க, தம்பி என்ன தெரியுதானே யாருன்னு? நான் பொதுக்கி டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் வந்து பிரஜனுக்காக வந்தேன்னு. ஸோ அந்த அளவு மாப்பிள்ளை எந்த அளவு வளர்ந்துருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ எல்லாருமே அவனுக்காக வந்திருக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்து அவ்வளோ இந்த தூரம் மாப்பிள்ளை வளர்ந்துருக்கானா நாங்களாம் அப்படி இருந்திருக்கோன்றது தான். நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு புரியாதம்மா, ஹீரோயின் தானே நீங்கள், உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ரொம்ப நான் என்ன பண்ணிட்டேன், மேலே உட்காந்தல அவங்க திரும்பி பேசுனாங்க, ராஜு உட்காந்துருக்காங்கள திரும்பி பேசிட்டு அவங்கள்ட்ட ஹாய் ராஜுன்னாங்களா, சரி ஓகே அடுத்தது நம்மள்ட்ட தான் பேசுவாங்க சொல்லிட்டு நான் வேறு உட்காந்துருந்தேன் அவனோட பேசி அப்படி திரும்பிட்டாங்க. You didn't even tell hi to Pugar, it seems. Just say hi to him. You know me. Bye. நாளைக்கு டைட்டில் நாங்கள் நியூஸில் போட்டுருவோம், ஹீரோயினிடம் பம்பு விழுத்த புகழ் அவர்கள் அப்படி போட்டுருவோம் டைட்டில். You know தமிழ்? வணக்கம். வணக்கம். நான் மேலே உட்காந்து என்ன ஒரு வார்த்தை நான் வேணா சரி ஓகே இருக்கிறதுல அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்தேன், திரும்பி கூட பார்க்க. When he was sitting with you upstairs, he said hi to you, it seems. You didn't even bother to say hi to him, it seems. No, I didn't see absolutely. Otherwise I would have definitely. அவங்க பார்க்கலையாம் புகழ், பார்த்திருந்தா டெஃபினட்டா ஹாய் சொல்லியிருப்பாங்களாம். என்னை பார்க்கல. Of course. நான் ஏதாவது மூலையில் உட்காந்தாலும் குப்பை போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சார் சாரி சார்னு அப்படி போட்டு போவாங்க, என்னைய பார்க்கல. புகழ் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, குப்பை போடலான்ட்டா? இல்ல அதுல பாரு அழகா இருக்கு. நான் டிரான்ஸ்லேட் பண்றதோட ஐ திங்க் ப்ளீஸ் ஹீரோயின் அவங்கள ஸ்டேஜ் கூப்பிட்டுடலாம் ப்ளீஸ். அம்மா இங்க ஹைட்டா இருப்பாங்க. இல்ல ப்ளீஸ் அழகா இருக்கு, இந்த தருணம் தான் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ கான்வர்சேஷன் போங்க. You know me. Now I know. நீ ப்ளீஸ் sit down please. No you be there. புகழ் ஏதோ சொல்றாங்க. any Hindi famous dialogue can you teach புகழ்? proposal scene. I love you. You're proposing புகழ் now. ரோஸ் இருக்காப்பா, ஒரு ரோஸ். I love you हिंदी. मैं आपसे बहुत मोहब्बत करती हूँ. कुछ होता है. நான் தமிழை வாழ வச்சுக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் sit down. No we have to see the proposal scene now. Yes, ஹீரோவே கொண்டு வந்து கொடுக்கறாருப்பா ரோஸ். Yes, now you just going to propose. அவன் தான் கரெக்ட்டா கொடுக்க சொன்னான். ஓ, இந்த மாதிரி ஒரு ஷோ நான் வந்து என்னைக்குமே பிகை நோட்ஸுக்கு வந்து நான் வந்து நன்றி கடன் பட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க் யூ புகழ். பிரஜனுக்கு வந்து ஒய்ஃபையும் இவங்களையும் வச்ச மாதிரி, எனக்கு பிரஜனை வச்ச மாதிரி, இந்த ஷோக்கு ஒன்றை வச்ச மாதிரி நாங்கள் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக வந்து இது பண்ணுவோம். No
வெயிட் நோ யூ ஹேவ் டு ப்ரப்போஸ் புகழ் சாரி புகழ் நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கணும் and you have to propose back to புகழ் and that's how அந்த ரோஸ் வந்து அப்பதான் அழகா இருக்கும் புகழ். I am cook with Komali, famous show, South Indian artist, the big artist Pugal sir. You're a great human being also. My name is Pugal. Okay. Hello. Hello. No. Me coming. That girl, that boy Mama Valley, that girl Mami Valley. That girl, the Mami Valley in Begin Woods, the pillar of the Shobna. Yeah, I'm happy to do this Mami Vela here for Pugal. Okay, I don't mind doing it. Love you, Shobna. Love you too, Pugal. But இருந்தாலும் இந்த ரோஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். Wait, I will give it to you. Yeah, you say poda day. कुछ होता है तुम नहीं समझोगे. Poda day. Panitarama. Thank you, Anna. That's all. Oh, well, Love thank you. Thank Love you you. so much. That's so sweet. Thank you. Please. ஏய் நாங்களாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியல. Thank you so much. Thank you. புகழ் இது நீங்க உண்மையிலே பிகேன் வேர்ட்ஸுக்கு நான் வந்து இன்னும் எத்தனை வருடங்கள் எவ்வளோ நாளானாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆங்கர், நிறைய ஆங்கர்ஸ் கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஆங்கர்ஸ் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை இப்படிலாம் கன்வே பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட நான்லாம் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் அவங்கள. உண்மையிலே நான் கீழே உட்காந்து பார்த்தேன். எப்போ பார் வயசு மாப்பிள்ளை வயசு சொன்னால் நீ மாட்டிப்ப. ஏய் மாப்பிள்ளை வயசு அப்படி இல்லை மச்சான். ஜென்ரலாக ஏதோ நீ மாப்பிள்ளை வயசே கேளு, உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இல்லை இருக்கேன். மச்சான். அதான் நல்லா பேசணும்னு சொன்னேன். புரியுது புகழ். உண்மையிலே வந்து மாப்பிள்ளைக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ ஹாப்பியாக வராங்க. சரி, இவ்வளோ பேசுறீங்க. நேற்று ஈவினிங் என்ன பண்ணீங்க? ஷோப்ஸ் நாளைக்கு நான் வரேன், நான் சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு போ, நான் எப்படின்னா அந்த ஹீரோனை நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா இல்லையா வாட்ஸ்அப்பில்? அதை தான் நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். அதை நீ பண்ணதுக்கு இப்போ நாம அண்ணன் சொன்னாங்கல்ல, நீ என்ன பண்ண ஸ்கிரிப்ட் எப்படி மாற்றிருக்கேன்னு எனக்கு தெரியும். காதில் ஒன்று ஓடுது பாரு, கொட்டஞ்சி எடுத்துருவேன். உட்காந்துக்க. புரிஞ்சா சரி. பட் சூப்பர் புகழ், தேங்க்யூ. அண்ட் எஸ், ஓவர் டு அந்தரன். அதுக்காக தான் வந்துடும். இங்கே அந்தரனை தாண்டி என்னென்னமோ மந்திரமான வேலைலாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்தரன் தான் சொன்ன உடனே வாடா தேவ், அந்தரன் சொன்ன உடனே மாப்பிள்ளை வந்துடுறான்னு கேளு மதியம் 12 மணிக்கு. ஸோ வந்து மாப்பிள்ளைக்காக எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஓடியான்ட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு சினிமாக்காக அவ்வளோ போராடி அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் டெய்லியுமே பேசிப்போம். ஒரு விஷயம் எப்போ கேட்பேன், என்ன மாப்பிள்ள அடுத்து என்ன பண்ணுற, அடுத்த படம் அந்த விஷயம் கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்னையிலேருந்து இன்னைய வரையும். ஸோ ஒரு சினிமாக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வரட்டுமே, யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டுமே. நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, பிரச்சனைலாம் நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருப்பேன். ட்ரோல் நிறையா வரும் போகும். நான் கேட்டால் கூட அவ்வளோ அழகாக இல்லை மச்சான், அது அவங்களுக்கு புரிய வரல. பட்டு நம்ம ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும், அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்காண்டான நாள் வரும்னு இன்றைக்கி சினிமாவில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்காக வரும். நிறைய பேசுவோம். இல்லை மச்சான், நான் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுப்பேன். கண்டிப்பாக அந்த படம் இதுவாக இருக்கும்னு இந்த மேடையில் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்தரன் வந்து எல்லார் மனசுலையும் போய் ஒரு மந்திரமாக உட்காரன்னு வேண்டிக்கிறேன். ஸோ வந்து ஒரு நல்ல மனசு, பிரஜனா ஆகட்டும் சாண்ட்ரா ஆகட்டும், 2 பேருமே அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல மனசு. அதனால தான் அந்த 2 தேவதைகள். ஸோ நீ இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அது கடவுள்கிட்ட டெய்லி வேண்டப்ப நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், பிரஜன் மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசு வேணும்னு. ஸோ நீ நல்லா இருப்ப, ஹாப்பியாக இரு. இந்த அந்தரன் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே சரி, டெக்னீஷியன், கேமராமேன், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே இந்த படம் நல்லபடியாக ஹிட் ஆகணும். ஏன்னா ஒரு படத்தில் வந்து சும்மா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 10 பேர் ஒரு மெயினான ஆளை கூட்டு மேடையில் ஏற்றி படம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், பின்னாடி ஒர்க் பண்ண ஃபைட் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி கேமரா, ஒரு நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த இலை எடுத்து போடுறாங்களே அவங்களாகட்டும், என்ன படம் இப்போ முடிச்சுட்டு வந்தீங்க, இப்போ அந்தரன்னு ஒரு படம் நான் முடிச்சுட்டு வந்தேன், நல்ல படம் அப்படிங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு 100 குடும்பங்கள் வேலை செய்து ஈஸியாக ஒரு படத்தை வந்து ஐயோ அந்த படம் நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ எந்த படமாக இருந்தாலும் எல்லாருமே இந்த படம் நல்லபடியாக வரணும், நல்லபடியாக இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணுன்ட்டு தான் உழைக்கிறோம். ஸோ அந்த உழைப்பு என்றைக்குமே வீணாகாது, சினிமா என்றைக்குமே அழியாது. ஏன்னா சினிமாக்காக உண்மையாக உழைக்கிற அத்தனை பேர் இருக்கும். ஒரு சின்ன ஒரு இது,
இந்த மேடை வந்து எனக்கு நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், இதே வசந்த பவன் இருக்கிற இடத்துல 2004 2005 இந்த இடத்துல மாருதி ஷோரூம் இருந்தது இங்கே பாப்புலர்னு சொல்லி. இதே இந்த இடத்துக்கு கீழே நான் வாட்டர் வாஷில் வண்டி கழுவின ஒருத்தவன். நான் இங்கே தான் வாட்டர் வாஷில் கீழே வேலை செஞ்சேன். இன்றைக்கி இந்த மேடையில் வந்து என் நண்பனுக்காக வந்து நிற்கிறேன்னா, அந்த சினிமான்றது யாரையுமே கைவிடாது. யாரும் சினிமாவுக்கு துரோகம் நினைக்கல. சினிமாவை அழகாக லவ் பண்ணுறோம். அந்த லவ்வை மக்கள் அழகாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக சினிமா நல்லாயிருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ புகழ். வாழ்த்துறதுக்கும் ஒரு அழகான விஷயம், அது ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப ஆத்மார்த்தமாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ புகழ். ஒன் மோர் டைம் ஃபார் புகழ். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்லம், எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். அந்தரன் பிரசன்ன அண்ணாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக என்னோட லவ்வை சப்போர்ட் நான் கொடுப்பேன்னு சொல்லி வந்திருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பிரசன்ன அண்ணாவுடைய இந்த ஒரு சக்ஸஸை பார்க்கும்பொழுது? இல்லை, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா ஒரு நண்பனாக நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். சினிமாக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்காப்புல. ஸோ அவரோட எந்த இடத்துல இருந்தாலும் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த படத்துக்கும் அந்தரன்னாப்புல சரி வந்தரன்ட்டு டக்குன்னு வந்துட்டு. அவ்வளோதான், புகழண்ணா இருந்தாருன்னா ஃபன்னுக்கு வந்து அவர் கேரண்டியாக இருப்பார். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சைடில் என்னென்ன போயிட்டு இருக்கு? புகழண்ணா கிட்ட இருந்து அடுத்து நாங்கள் என்ன அப்டேட் எதிர்பார்க்கலாம்? இல்லை, இப்போது 4 Idiots படம் இப்போ ரிலீஸ் ஆகிடும் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில். அது வந்து இப்போது இந்த ஜூன்லேயே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைனா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் மாதிரி. இப்போ சூட்கேஸ்னு அடுத்து ஒரு படத்தில் அது காமெடி நான் பண்ணிகிட்ருக்கேன். அழகர் யானைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்படியே அடுத்தடுத்து. நைஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. ஒரு மாதிரி நீங்கள்லாம் வந்து வின் பண்ணும்பொழுது நம்ம கூட இருந்த ஒருத்தர் வின் பண்ணி போகிறாருங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. தொடர்ந்து எங்களை இன்ஸ்பைர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது எந்த இடத்துலையும் எந்த காரணத்துக்காகவும் நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருப்பேன் சொல்லலாம். நிச்சயமா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மக்களே. அந்தரன் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Max Gold, Cash for Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Andaran Pre-Release Event.